அன்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் திருக்குறளை பொருளுடன் கேட்போம். Let's learn some திருக்குறள்ஸ் with meaning. முதலில் கல்வி என்னும் அதிகாரத்திலிருந்து இரண்டாவது குறள். குறள் 392. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் எண் என்று சொன்னால் நம்பர்ஸ், அது கணிதத்தை மேத்ஸை குறிக்கலாம். எழுத்து என்பது லெட்டர்ஸ், அது லாங்குவேஜஸ் குறிக்கலாம். எண் எழுத்து என்ற இவ்விரண்டும் கண் என்று சொல்லப்படும் வாழும் உயிர்களுக்கு. அதாவது எண் என்று சொல்லப்படுவன, எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இருவகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர். எண்ணும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்வோர் என கருதப்படுவார்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். The twain that Lord of numbers and of letters give our eyes, the wise declare to all on earth that live. அதிகாரம் மானம். குறள் 963. பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து அதாவது செல்வம் பெருகிய காலத்தில், அதாவது உயர்ந்த நிலை வரும்போது பணிதல் வேண்டும், அடக்க உணர்வு. சிறிய சுருக்கத்து அந்த நிலை மாறிவிட்ட சூழலில் வேண்டும் உயர்வு. யாருக்கும் அடிமையாக அடங்கி நடக்காத மான உணர்வும் வேண்டும். செல்வம் பெரிய காலத்து எல்லாருக்கும் பணிதல் வேண்டும். செல்வம் மிகவும் சுருங்கின் அந்த காலத்திலே தமது தன்மை குறைவுபடாமல் ஒழுகல் வேண்டும். Be humble in prosperity, in decline uphold dignity. அதிகாரம் கொடுங்கோன்மை. குறள் 553. நாடொரு நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரு நாடு கெடும். நாடொரு நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரு நாடு கெடும். நாடொரு நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரு நாடு கெடும். தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை நாள்தோறும் ஆராய்ந்து அதற்கேற்ப முறை செய்யாத அரசன். நாடொரு நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரு நாடு கெடும். நாடொரு நாள்தோறும் நாடிழப்பான். ஆட்சியினால் விளையும் நன்மை தீமைகளை நாள்தோறும் ஆராய்ந்து தக்கவாறு நடந்து கொள்ளாத அரசு அமைந்த நாடு சீர்குலைந்து போய்விடும். Spy wrongs daily and do justice, or day by day the realm decays. நாடு. குறள் 739. நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தன நாடு. நாடு என்ப நாடா வளர்த்தன, நாடு அல்ல நாட வளர்ந்தன நாடு. நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. நாடு என்ப நாடா வளர்த்தன, நாடென்று சிறப்பித்து சொல்லப்படுவன நாடா, அதாவது புறநாட்டு பொருள்களின் தேவையின்றி தமக்கு வேண்டிய பொருள் வளமெல்லாம் தம்மகத்தே கொண்டன. நாடா வளர்த்தன, நாங்கள் வேறு நாடுகளை நாடாமலே தமக்கு தேவையான வளங்களை கொண்டவை. நாடு அல்ல, நாடு என்று சொல்ல முடியாது எவற்றை நாட வளர்ந்தன நாடு. தமக்கு தேவையான வளங்களை பிற நாடுகளிலிருந்து பெற்றுக்கொண்டு நாடி பெற்று அதனால் வளம் பெறும் நாடுகள் ஆகா. A land is land which yields unsowed. Needing hard work, the land is not. அதிகாரம் விருந்தோம்பல்.
குறள் 83. வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பெருவந்து பாழ்படுதல் என்று. வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பெருவந்து பாழ்படுதல் என்று. வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பெருவந்து பாழ்படுதல் என்று. வருவிருந்து தன்னை நோக்கி வரும் விருந்தினரை வைகலும் நாள்தோறும் ஓம்புவான் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை பெருவந்து துன்பத்தால் வருந்தி பாழ்படுதல் கெட்டுப் போவது இல்லை. வைகலும் என்று சொன்னால் நாள்தோறும். வைகலும் வருவிருந்து ஓம்புவான் வாழ்க்கை நாள்தோறும் தன்னை நோக்கி வருகின்ற விருந்தினரை பேணுவனவனது வாழ்க்கை பெருவந்து பாழ்படுதல் என்று. வறுமையால் துன்புற்று கெடுதல் இல்லை. விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டொழிவதில்லை என்பது இதன் பொருள். Who tends his guests day in and out, his life in want never wears out. அதிகாரம் அருள் உடைமை. குறள் 244. மன்னுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி மற்ற உயிர்களையெல்லாம் பேணி அருளாழ்வார்க்கு அவற்றினிடத்து அருள் பூண்பவனுக்கு தன்னுயிர் அஞ்சும் வினை இல்லென்ப. தன்னுயிர் அஞ்சுவதற்கேதுவான வினைகள் தீவினைகள் இரா என்று கூறுவர் அறிந்தோர். தன்னுயிர் போல் மன்னுயிரையும் எண்ண வேண்டும் என்று பழமொழியில் மன் என்னும் சொல் மற்ற என்று பொருள்படுவதால் இங்கே மன்னுயிர் என்றால் மற்ற உயிர்கள் என்று பொருள் கொள்ளலாம். அதேவேளை மன்னுயிர் நிலை பெற்ற உயிர் என்றும் பொருள்படும். எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை அடைய மாட்டார்கள். His soul is free from dread of sins, whose mercy serveth all beings. உங்களுக்கு இந்த வீடியோவை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.